நம்ம இப்போ சோள மசாலா சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சோளத்தோட மணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கோதம்பு மாவு, மல்லி இலை, இஞ்சி, ஓமம், ஒரு 5 பச்சை மிளகா இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பெப்பர் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், எண்ணெய், மாவு பிசைய தேவையான அளவு தண்ணி, உப்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அது மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல கோன், இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சோளத்தை கொஞ்சமாக க்ரஷ்டாக பண்ணியிருக்கிறோம். இனி இது மிச்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சாச்சு. ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மல்லி இலையை சேர்த்து ஒரு சுற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதுவே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கலாம். முதல்ல கோதம்பு மாவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மாவில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா போதும். இப்போவே தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப எச்சாயிரும். சப்பாத்தி மாவு மாதிரி இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு அரை மணி நேரம் ஊறியாச்சு. இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பரத்தி எடுத்துக்கலாம். நம்ம பரத்தி எடுத்தாச்சு. இந்த தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும். சப்பாத்தி ரெண்டு சைடும் வெந்தாச்சு. நீ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம கார்ன் மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். காரம் எல்லாம் இருக்கிறதுனால சும்மாவே இது சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.